Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 563 part 1. ஓபன் பண்ணா போன பார்ட்ல அந்த வில்ல பையன் அதான் ஹோடி ஏகப்பட்ட ஸ்டெராய்ட வாயில அள்ளி போட்டு கர்ண கொடூரமா மாறினானே. சோ இப்ப நம்ம ஆளுங்க அவங்க கிட்ட மாட்டிட்டு முழிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த நோவா கப்பல் விழுகிறதுக்கு முன்னாடி ஃபிஷ்மேன் ஐலாண்ட்ல என்னென்னலாம் பஞ்சாயத்து போயிட்டு இருந்துச்சுன்னு காட்டுறாங்க. அந்த வட்டச்சூமிங்கிற பெரிய சைஸ் உளுந்த விட மாட்டேங்க நம்ம சஞ்சியை கண்டமேனி அட்டாக் பண்ணுவான். அவன் என்னதான் ட்ரை பண்ணாலும் சஞ்சியை தொட்ட முடியல. ஏர்லயே சும்மா தண்ணி காட்டுவான். அதே நேரம் ஜிம்பையும் கூட சேர்ந்து அடிப்பானா. அதனால அடி ஒண்ணு இட்டி மாதிரி விழுது. அதனால என்னாச்சு, வட்டச்சூமி பயங்கரமா காண்டாயிட்டான். இருங்கடா என்னையாவா வெறுப்பேத்துறீங்க, உங்களை ஒரு வழி பண்றேன்னு சொல்லி பயங்கரமா அவன் பாடிக்குள்ள காத்து இழுத்து பெரிய சைஸுக்கு டப்புன்னு மாறுவான். சுத்தி இருந்த அத்தனை பேருமே தெரிச்சிருவாங்க. ஆல்ரெடி அவன் பெரிய சைஸ்ல தான் இருக்கான். இதுல இன்னும் பெரிய சைஸ்னா அப்ப எப்படி இருப்பான். அப்படியே பிடிச்ச ஒரு அமைக்க வச்சோன்ன லட்டு மாதிரியே இருப்பான். சஞ்சய் அதை பத்தி எல்லாம் கவலையே படல. அவன் பாட்டுக்கு சிகரெட்டை ஊதிட்டு இருப்பான். இங்க இந்த லூசு பைய காத்த உள்ள இழுத்து வச்சுக்கிட்டு என்னப்பா என்ன எல்லாம் சர்ப்ரைஸ் ஆயிட்டீங்களா, நான் ஒரு டைகர் ப்ளோ ஃபிஷ்மேன், என்ன கண்டா எல்லாருமே பயப்படுவாங்கன்னு வாயை அடைச்சு வச்சுக்குவான். ஏன்னா காத்து வெளியில போயிரும்ல. உடனே சஞ்சய் ஆமா ஏன் நீ ரொம்ப வேகமா பேசுற, கொஞ்சம் மெதுவா பேசும்பா, மெதுவா பேசினா எப்ப காத்த அடைச்சு வைக்கிறது அப்படின்னு பேசும்போது இன்னும் காத்து வெளியில போகும். உடனே நம்மால வேணும்னே அவனை வெறுப்பேத்துறதுக்கு என்னப்பா நீ உன்னை விட கிராக்கனே நல்லா பெரிய சைஸ்ல இருக்காமானா. உடனே பயலுக்கு ஈகோ அதிகமாகி வாய்க்குள்ள இன்னும் காத்த இழுப்பான். அதனால சைஸ் இன்னும் பெருசாயிருவான். அப்படி அவன் ஆக ஆக சுத்தி இருக்க எல்லாருமே பதறி அடிச்சு ஓடுவாங்க. ஐயோ பண்ணாட பைய தேவையில்லாம எதுக்கு இப்ப சைஸ பெருசாகிட்டு இருக்கான்னு தெரியல. அவன் இன்னும் காத்த உள்ள இழுத்துக்கிட்டே தான் இருப்பான். சஞ்சய் அப்போ கேஷலா பத்தல கிராக்கனை விட நீ குழந்தை மாதிரி தான் இருக்கன்னு சொல்லி உசுப்பேத்த அவன் காத்த இன்னும் உள்ள ஏத்தி பெரிய சைஸுக்கு மாறுவான். பார்த்தவே இல்லாமா. கிங்கு தூரத்துல உட்காந்து பார்த்துட்டு என்ன நடக்குது அங்கன்னு அப்படியே முடிச்சுட்டு இருப்பாரு. அண்ணன் பார்த்தா அவரோட ஆளுகள் அங்க வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. ஏன்னா அவங்க ஆளுங்க யாராலையுமே கிங்க ப்ரொடெக்ட் பண்ண முடியல, நாங்கெல்லாம் வேஸ்ட் அப்படி இப்படின்னு அவங்களே அவங்க திட்டிவாங்களா. அவரு அதெல்லாம் ஒன்னும் பஞ்சாயத்து இல்ல, நீங்க நோவாவை பாத்தீங்களான்னு சொல்லி கேட்பாரு. அவங்களுமே பார்த்தாங்க. என்னன்னா யாராலையுமே இப்ப நம்ப முடியல, அவ்வளவு பெரிய கப்பலை எப்படி மூவ் பண்ணி கொண்டு வர முடியும். அப்படி அதை மூவ் பண்ணணும்னா லட்சக்கணக்கில் ஆள் வேணும். அப்பவுமே கஷ்டம் தான். ஆனா அந்த டெக்கன் எப்படியோ கொண்டு வந்துட்டான். அவருக்கு இப்ப என்ன பீதினா, அந்த நோவா வந்து இந்த ஐலாண்ட்லயோ இல்ல பிரின்சஸ் மேலயோ போய் கிராஷ் ஆச்சுன்னா கண்டிப்பா எல்லாமே அழிஞ்சு போயிடும். இப்போதைக்கு இவங்களுக்கு வெளியில என்ன பஞ்சாயத்து போயிட்டு இருக்குன்னு எதுவுமே தெரியல. அதனால இங்க இருக்க சிட்டிசன்ஸ் எல்லாத்தையுமே இவாக்குவேட் பண்ணலாம்னு பிளான் பண்ணாங்க. ஆனா அங்கேயும் பஞ்சாயத்து. அந்த நியூ ஃபிஷ்மேன் பைரட்ஸ்ங்க கம்யூனிகேஷன் சென்டர்ஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டானுங்க. சரி ரைட், அவங்கள தான் கான்டாக்ட் பண்ண முடியல. அட்லீஸ்ட் பார்டர் கார்ட்ஸையாச்சும் கான்டாக்ட் பண்ணலாம்னு பார்த்தா அதுவும் முடியல. ரிங் ஆகுது, யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்களாமா. அட வேற ஒண்ணும் இல்ல, அவங்க தான் அங்க காத்த ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா கப்பல் வரும்போது வச்சு அடிக்கிறக்காக. இந்த மினிஸ்டர் புலம்பி தள்ளிட்டு யா போன் எடுக்க மாட்டேங்கிறீங்க. சரி ரைட்னு கிங்க சேஃப்டி அவர் இடத்துக்கு கூட்டு போக சொல்லி ஆர்டர் போடுவாரா. ஆனா அவர் வரமாட்டேன்னு. ஏன்னா அவர் பிரின்சஸ் காண்டி இங்கே வெயிட் பண்ண போறாராமா. அதுக்கப்புறம் மத்த சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து பாப்பாங்க. எல்லா இடமும் கண்ணா பின்னாடி வெடிச்சுட்டு இருக்கும். கிராக்கன் ஒரு சைடு மட்டும், அந்த சீ மான்ஸ்டர்ஸ் ஒரு சைடு மட்டும், அந்த வட்டட்சூமி மட்டும் தான் லூசு பைய மாதிரி ஊதி போய் அங்க ஆடிட்டு இருப்பான். நம்ம கிங்கோட நெப்டியூன் ஆர்மி எல்லாம் இப்பதான் பிளாசாக்கு வந்திருக்காங்க. அதனால அவங்களுக்கு இங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒன்னும் புரியல. ஏன்னா கீழே ஃபிஷ்மேன் டிஸ்ட்ரிக்ட சேர்ந்த ஏகப்பட்ட பைரட்ஸ்ங்க வந்திருந்தாங்கல்ல, அது என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது எல்லா மேட்டருமே சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு இந்த சீ ஹார்ஸ் மினிஸ்டர் பயங்கரமா ஷாக் ஆயிருவாரு. ஸ்டார் ஹேட்ஸ் தான் நமக்காண்டி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த பஞ்சாயத்து எல்லாத்துக்குமே காரணம் ஹோடியும் டெக்கனும். அவங்க வெளியில சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு மேட்டர் சொன்ன உடனே சரி ரைட்னு இந்த சீ ஹார்ஸ் மினிஸ்டர் உடனே எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நெப்டியூன் ஆர்மி எல்லாரும் போங்க, போய் ஜிம்போயும் ஸ்டார் ஹேட் பைரட்ஸும் என்ன சொல்றாங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்களுக்காண்டி நின்னு சண்டை போடுங்க அப்படின்னு அனுப்பி விட்டோன்னு ஒரு பெரிய படையே போகும். இப்ப என்னன்னா ஸ்ட்ராங்கான ஆளுங்க எல்லாத்தையுமே நம்ம ஆளுங்க அடிச்சு தெரிய விட்டுட்டாங்கன்னா மிச்சம் இருக்கவங்க எல்லாம் ஆவரேஜான ஃபைட்டர்ஸ் தான். அது எல்லாத்தையுமே நெப்டியூன் ஆர்மியே பாத்துக்குவாங்க. சோ இப்ப நம்ம ஆளுகளுக்கு சப்போர்ட்டுக்கு ஆளுங்க வந்துட்டாங்க. இப்ப அந்த சீ ஹார்ஸ் மினிஸ்டருக்கு என்ன ஒரு கவலைன்னா, எந்த பைரட்ஸ் அவங்க தப்பா நினைச்சு அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணாயிலோ இப்ப அவங்க தான் இந்த கண்ட்ரிக்காக நின்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இது கண்டிப்பா நமக்கு ஒரு பெரிய கேவலம். அட்லீஸ்ட் இப்போதைக்கு நம்மளால முடிஞ்சது அவங்க கூட நின்னு சப்போர்ட் பண்ணுவோம். சோ யாரையும் விடாதீங்க, மெயினா அவங்களுக்கு சப்போர்ட்டா கூடவே நில்லுங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டோம்னா எல்லாம் ஓகே சார்னு வெறிகுண்டு போவாங்க. இவங்க வரத பார்த்தோன்னே அங்க இருக்க ஃபிஷ்மேன் டிஸ்ட்ரிக்ட் ஆளுங்க எல்லாம் இன்னும் காண்டாயிருவானுங்க. வந்தா என்ன எல்லாத்தையுமே கொன்றலாம், இவங்களாலதான் நமக்கு எப்பவுமே தலைவலிங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. இங்க நெப்டியூன் ஆர்மி எல்லாம் வாங்கடா இன்னைக்கு ஒரு கை பாத்துடலான்னு சும்மா இறங்கி சண்டை போடுவாங்க. வேற லெவல்ல போயிட்டு இருக்கும் சண்டை. அப்பதான் நெப்டியூன் ஆர்மி இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணுவாங்க. என்னன்னா அந்த கூட்டத்துல ஹியூமன்ஸும் சேர்த்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதான் அந்த ஹோடி அடிமைகளா புடிச்சு வச்சிருந்தானே அவங்க எல்லாத்தையுமே அந்த ஹேமண்ட்ங்கிறவன் மிரட்டி அனுப்பிட்டு இருப்பான். என்னன்னா இப்ப இந்த அடிமைகளா இருக்க மனுஷங்க எல்லாருமே சண்டை போட்டு ஆப்பனன்ஸை கொல்லணும். அப்படி கொல்லாம விட்டாங்கன்னா அவங்க செத்து போயிருவாங்க. ஐ மீன் கொடூரமா இவனுங்க கொல்லுவானுங்க. அதுக்கு பயந்து தான் கஷ்டப்பட்டு முடியலனாலும் பயத்தோட பயமா சண்டை போடுவானுங்க. அந்த ஹேமண்ட்ங்கிறவன் நல்லா ஜாலியா பல்லாக்ல உட்காந்துக்கிட்டு அங்க போ இங்க போன்னு ஆர்டர் போட்டுட்டு இருப்பானா. அவன் ஒருத்தனா பரவாயில்ல சரி தூக்கிட்டு போலாம். கூடவே அந்த மூதேவி 2 பீரங்கிய வேற வச்சிருக்கான். அதனாலேயே வெயிட் தூக்க முடியாம கீழே
கீழே விழுவானுங்க. அவன் என்னடா இவ்வளவு வீக்கா இருக்கீங்கன்னு நக்கல் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு போவான். கீழே விழுந்தாலுமே அவங்களால தப்பிக்க முடியாது. ஏன்னா கழுத்தோட சங்கிலி போட்டிருப்பான். அது அப்படியே தரன்னு இழுத்துட்டு போகும். இதை பார்த்த நிக்கோ ரோபினுக்கு கொல்ல காண்டாவும். என்ன இவ்வளவு கொடூரம் பண்றானுங்கன்னு. அப்ப ஜிம்பை கூப்பிட்டு நீ அவங்க எல்லாத்தையுமே காப்பாத்த போறியான்னு கேட்பான். கண்டிப்பா அதான் பண்ணுவான். ஆனா அவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, ஃபிஷ்மேன் ஐலாண்டு மேல காண்டாவானுங்க. அந்த காண்டோட காண்டா ஜிம்பை அட்டாக் பண்ண வந்தா கண்டிப்பா நான் அடிச்சு திரிய விட்டுருவேன். ஆனா அதுக்காக இந்த செலஸ்டியல் டிராகன் எப்படி இவங்களை கொடுமைப்படுத்தினாங்களோ அந்த மாதிரி இவங்க ஹியூமன்ஸை கொடுமைப்படுத்துறத அவனால ஏத்துக்க முடியல. சோ காப்பாத்தி விடுன உடனே நம்ம ரோபினும் சந்தோஷமா போய் என்ன பண்ணுவான்னா, எல்லாரோட கழுத்துலயுமே சங்கிலி போட்டிருக்காங்கல்ல, அந்த லாக்கோட சாவி ஹேமண்ட் கிட்ட இருக்கு. அதை அழகா ஆட்டைய போட்டு எல்லார் கழுத்துலயும் போட்டிருக்க சங்கிலியை கழட்டி விட்டுருவான். யாரு இந்த வேலையை பண்ணான்னு பார்க்கும்போது நம்ம ரோபின் தான் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. சங்கிலி போட்டிருந்ததுனால தான் பல்லாக்களை தூக்கிட்டு தெரிஞ்சானுங்க. அவனுங்க சொல்ற வேலையெல்லாம் செஞ்சானுங்க. இனிதான் ஃப்ரீ பேர்ட் ஆச்சா கீழே போட்டுருவானுங்களா, கொய்யாலைகளா எவ்வளவு தைரியம் தான் இப்படி பண்ணுவீங்கன்னு கத்திட்டு கிடப்பான். காப்பாற்றப்பட்ட ஹியூமன் பைரட்ஸ் எல்லாம் எதுக்காக எங்களை காப்பாத்தினீங்கன்னு ரோபின்ட்ட கேட்டா, ஒரு ஹேண்ட்ஸமான ஆளு காப்பாத்த சொன்னாரு. எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும், அவரு வேற யாரும் இல்ல, பாஸ் ஜிம்பை. நீங்க வேணா அவருக்கு தேங்க்யூ சொல்லுங்க. இப்படி சொன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஃபிஷ்மேனை சேர்ந்தவனே நம்மளை காப்பாத்தி இருக்கான். அப்ப அவங்களையும் நல்லவங்க இருக்காங்கன்னு புரிஞ்சுக்குவானுங்கல்ல. உடனே ஹேமண்ட் கொய்யால எவ்வளவு தைரியம் இருந்தா இவங்க எல்லாத்தையும் காப்பாத்துவேன்னு நெட்டை போட்டு ரோபினை பிடிச்சிருவான். ஆனா அவெல்லாம் அப்படி சிக்கிறாளா, அப்படியே காத்தோட காத்தா கரைஞ்சு பொசுக்கு நாம முதுகுக்கு பின்னாடி இருந்து வருவா. அவ்வளவுதான் அவனுக்கு தூக்கி வாரி போடும். என்ன நடக்குது இங்க, அங்க இருந்தவ எப்படி இங்க வந்தான்னு முடிச்சுட்டு இருப்பான். அவ சட்டுன்னு ஃபர்ஸ்ட் கையை பிடிப்பா, அப்புறம் காலை பிடிப்பா. இதுக்கு முன்னாடி எல்லாம் கையை காலை தானே வரப்பா, இப்ப மொத்தம் ரோபினுமே டபுள் ஆக்ஷன்ல வருவா. அவன் முழிப்பான் பின்னாடி இருக்க எப்படி கீழே வந்தான்னு. அவ ஹேமண்ட படுக போட்டு கழுத்தையும் காலையும் பின்னாடி வச்சு ஒரு இழுப்பா. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. முறிஞ்சு போச்சு. உடனே அவனோட ஆளுகெல்லாம் காண்டாயிருவாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம பாஸ் மேலேயே கைய வைப்பாங்க, அவங்கள விடக்கூடாதுன்னு அட்டாக் பண்ண வருவானுங்க. உடனே ரோபினை காப்பாத்துறதுக்காக ஹியூமன் பைரட்ஸ் எல்லாம் ஒண்ணு குடிக்குவானுங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களை அட்டாக் பண்ணுவீங்க, தண்ணியில வேணா நீங்க வெண்ணைகளா இருக்கலாம், ஆனா தரையில நாங்க தான்டா மாசு, வாங்கடா இன்னைக்கு ஒரு கை பாத்துலான்னு சொல்லிட்டு ரெண்டு குரூப்புக்குமே வேற லெவல்ல சண்டை. ஃபிஷ்மேன் ஐலாண்டுக்கு சப்போர்ட் அதிகமாயிட்டே வரத பார்த்தோன்னே சுத்தி இருக்க மக்கள் எல்லாத்துக்குமே அவ்வளவு சந்தோஷம். அந்த லூசு பைய வட்டச்சுமே ஏன் ஊதுனோம் எதுக்கு ஊதுனோன்னு கூட தெரிஞ்சுக்காம அவன் பாட்டுக்கு காத்த வெளியே விடாம நின்று ஆடிட்டு இருப்பான். அதே நேரம் இங்க பார்டர் கார்ட்ஸ்க்கு எல்லாம் போன் அடிச்சுட்டு இருந்தாரே மினிஸ்டர், அவரு ஒரு வழியா அவனை கிட்ட பேசிடுவாரு. எவ்வளவு நேரம் ட்ரை பண்றது, ஏன் பிக் பண்ணலான்னு கேட்டா டீடைலா சொல்றதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல, மொத்த கிங்டமையும் சேஃபா இருக்க சொல்லுங்க, எப்ப என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. நோவா ஷிப் மேல இருந்து ஐலாண்ட நோக்கி தான் விழுந்துட்டு இருக்குதுமா. எது மறுபடியும் விழுகுதா, என்னடா சொல்றீங்க, ஆமா இப்ப நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்டா அவங்க நாங்க ஏர் டேங்க் கண்ட்ரோல் டவர்ல தான் இருக்கிறோம், இப்போதைக்கு அந்த கப்பலை நாங்க ஸ்லோ பண்ணோம், அதுக்கான வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். இங்க மினிஸ்டருக்கு ஒரு பஞ்சாயத்து, எல்லாத்திட்டையும் சொல்லி எச்சரிக்கை பண்றதுக்கு எந்த இடத்துலயுமே கம்யூனிகேஷன் ஒர்க் ஆகல. ஏன்னா அங்க இருந்த சென்டர்ஸ் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டானுங்க. சோ இப்போதைக்கு அவங்களை ரீச் பண்ணணும்னா ஒரே ஒரு வழி ஸ்டேட் ஆபரேட்டர் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் யூஸ் பண்ணும். அதனால சட்டு புட்டுன்னு அதை யூஸ் பண்ணி எல்லா கண்ட்ரிக்குமே இன்ஃபார்ம் பண்ணுங்கம்மா. உடனே அலாரத்தை அடிச்சு விட்டு யூகோ கிங்டமோட சிட்டிசன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு அனௌன்ஸ்மெண்ட், ஏர் டேங்க்ல இருந்து நாங்க இன்ஃபார்ம் பண்றோம், இது ஒரு எமர்ஜென்சி இவாக்குவேஷன் ஆர்டர் இஷ்யூ பண்ணிருக்காங்க. நோவாங்கிற ஒரு பெரிய கப்பல் ஐலாண்டு மேல விழுறதுக்காக வேகமா வந்துட்டு இருக்குது, எப்ப வேணாலும் உங்க மண்டையில விழுந்து மாவளக்க வைக்கலாம், அதனால சட்டு புட்டுன்னு இந்த ஐலாண்டு விட்டு தப்பிச்சு போகிற வழிய பாருங்க மானுங்க. எது ஷிப்பு மேல இருந்து விழ போகுதான்னு சொல்லி அம்பிட்டு பேரும் பயங்கரமா ஷாக் ஆகிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.